ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய கஜடா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் வச்சு தாங்க இதை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இது மைதா மாவில் செஞ்சால் தாங்க அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறும். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசையலாங்க. இப்போ நான் பால் ஊற்றி தான் பிசைய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க பால் தேவைப்படும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இது நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் ரவைலாம் நல்லா ஊறி வருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியமான ஹீட்டில் இருக்கணுங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி உருண்டைகளாக ஒன்று நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாங்க. ஒரே ஹீட்லேயே வச்சு இதை வேக வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளனா நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. அந்த கஜடாவில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பும் அதுவே வந்துடுங்க. நம்ம எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் ஒரே கலர்லேயே வெந்து வரணும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான, ரொம்ப ஈஸியான டீ கடை கஜடா ரெசிபி நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தவங்க. இது 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.